இப்போ பார்த்தா நம்ம இது என்ன அப்படின்னா இங்க வந்து நம்ம ஹைலைட் பண்ண படிக்கலாம் இல்லையா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுறோம்னா ப்ரொனவுன்சியேஷன் பண்ண மாதிரி அதை வந்து எப்படி சொல்றது நான் வந்து இந்த கொஸ்டின் ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா பேஜ் நம்ம வந்து ஒரு ஐட்டம் கொடுத்து நமக்கு வந்து என்ன படிக்கக்கூடிய என்ன பண்ணுறோம்னா நம்ம வேர்ட் வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா? அதான் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறதா? நான் கேட்கறது நான் பேசுறது ஸ்க்ரீன் மெசேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறேன். நான் இங்கே ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ கேட்கட்டுமா? ஓகே 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 சரி, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த பேரும் அதுக்கு வந்து எவ்வளோ கேப் நம்ம வந்து எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு வந்து இந்த பேக் ஓகேவா? கேப் ஓகே நான் கூட ஓகேவா? இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சரியா? இப்போ இதை நம்ம ஸ்லைட் வந்து ஓகே இங்க வந்து என்ன அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்ல டிசைன் பண்றோம். நம்ம இப்போ ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா? மேல நம்ம டைப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி
டைட்டில் டைட்டில் கீழே உங்களுக்கு ஓகேவா? நீங்க எடுத்து கொடுத்து ஹைலைட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். வேண்டாமா? ஓகேவா? இது நோட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பேஜ் வந்து கொஞ்சம் டேட்டா வந்து நம்ம எப்படி சொல்றது, எல்லா ஒரு highlight பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த இது நம்ம design இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் மட்டும் send பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து வேணும்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி வந்து பாருங்க. அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து அதை இப்போ இதெல்லாம் என்ன மட்டும் நீங்க நம்ம உங்களுக்கு இது பண்ணி மட்டும் பாருங்க. அடுத்தது ஸ்லைட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம இது பண்ணலாம். இது பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு லெட்டரோட டைப் பண்ணலாம். பாருங்க. நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிறதோட இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுருக்கேன். கீழே வந்து கீழே வந்து டவுன் அதாவது ஓகேவா? என்ட்டு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கஷ்டம் படிச்சு ஸ்டார்டிங்ல படிச்சிருக்கேன். எனக்கு வந்து எல்லா ஸ்லைட் வந்து ஈக்குவலா வேணும். எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் ஓகேவா? எனக்கு வந்து டேரக்டா இந்த போகணும் அப்படின்னா நான் டேப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கீபோர்டு இப்போ அது கிரெடிட் கார்டு வந்து டேப் டேப் வந்து கொடுக்கலாம். இது எனக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா கீபோர்டு வந்து ஒவ்வொரு சிங்கிள் லைன் வந்து ஒவ்வொரு சிங்கிள் லெட்டருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து போயிட்டே இருக்கும். பட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 ஆர் 6 லெட்டர்ஸ் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேப்
நாகப்பட்டினம். ஓகே, டாக்டர் ரிப்போர்ட். ரொம்ப பேசணும். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்றீங்கன்னா போயிட்டு select receipt இல்லையா? டைட்டில் நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம டைட்டில் வந்து change பண்ணிக்கலாம். என்னென்ன டைட்டில் வேணும்னா நாங்க என்னென்ன கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல இப்போ நான் என்னன்னா ஐடி கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், கிளாஸ் கொடுத்துருக்கேன், பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை வந்து டைட்டில் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 3 டைப்ல வந்து ஒண்ணு நேம், அடுத்தது கிளாஸ், பென்சில் போட்டு 3 டைப்ல வந்து பண்ணிருக்கேன். சரியா? இப்போ இங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லையா, இதுல வந்து நான் வந்து நேம் ஃபர்ஸ்ட் இந்த மெயில் நோட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ இந்த லெட்டர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரம்ல என்னோட நேம், என்னோட கிளாஸ், பிளேஸ், இது 3 கொடுத்துருக்கேன். சரியா? கீழே டூல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டூல வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி கிளாஸ், பிளேஸ் இது வந்து லெட்டர் ஃபார்மேட் வருது. இது வந்து இன்விடேஷன் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்விடேஷன் இன்விடேஷன்ல மேல டூன்னு போட்டிருக்கும் இல்லையா, ஒரு இன்விடேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இன்விடேஷன்ல மேல டூ போட்டு ஒரு 2-3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இன்விடேஷனை யார் கொடுக்குறோமோ அவங்க நேமை எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். பாத்திருக்கீங்களாமா? அது தெரியும் தானே? ஓகேடா. இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா டூ போட்டுட்டு அதுல ஒரு எம்டி லைன் இருக்கும். அதுல யாருக்கு கொடுக்கணும் இந்த நேம் இல்லையா அப்படின்னு நம்ம இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டூ வந்து ஆல்ரெடி வந்து லெட்டரா இருக்கு. இதை வந்து பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் இதுல பண்றேன். கீழே வந்து ஒரு இன்விடேஷன் அந்த இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ண போறேன். ஓகே? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்றதுக்கு எனக்கு அதே ஃபார்மேட் அதே தான் வேணும்.
மெட்டீரியல் வந்து அவங்க வந்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அது யாருக்கு போகுது அப்படின்னா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இந்த கிளாஸ் இடத்துல போகுது. சரியா? அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் தான் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கேயே நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா? ஸ்கூல் டீச்சருக்கு போட்டுருக்கேன். ஓகேவா? ஸ்கூல் டீச்சருக்கு இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கணும். அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து இருக்கணும். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கணும். அது வந்து நாகப்பட்டினத்துல உள்ளதா. ஓகேவா? இந்த மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து நான் வந்து தக்காளி கொடுத்துறேன். ஒரு மெயில் கிளிக் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க உள்ள ஃப்ரம் அப்படின்னு இருக்கும். இங்க உள்ள நியூஸ் அப்படின்னு இருக்கும். எனக்கு இங்க உள்ள மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரியா? எல்லாமே நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணாலும் இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து அதை ஓகே ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கொடுப்பேன். இப்போ என் name அமர்நாத் அப்படின்ற ஒரு அடுத்தது கிளாஸ் கிளாஸ் வந்து டென் நான் ஓகே அடுத்தது சைக்கிள் இங்கே வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட் அதே
இங்க வந்து பாருங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இங்க ஓகேவா? இங்க கொண்டு வந்து ஓகே. இப்ப இது என்ன மேல மேல நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 கொடுத்துட்டு 2ல வந்து 2 டேட்டாவும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, மேல கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி மெர்ஜ் மெயில்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம டேட்டாஸை ஃபில் பண்ணிருக்கோம். நம்ம அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு அது செகண்ட் வந்து கிளாஸ் வரணும், அது தேர்ட் வந்து பிளேஸ் வரணும். ஓகேவா? இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து அதே மாதிரி கிளாஸ் வந்து அது ஃபார்வர்ட் அப்படின்னா அடுத்த லைன் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் பீரியட். இப்போ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க வந்து போஸ்ட் பீரியட்ல என்ன அப்படின்னா வந்து சீட் இருக்கும், அது வாட்டர் போஸ்ட் பீரியட்ல என்ன இருக்குன்னா கமெண்ட்ஸ் திருவாரூர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து திருவாரூர். இதுவே தேர்ட் கொடுத்தோம்னா தேர்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது நமக்கு திருவாரூர். ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபினிஷ் அண்ட் மெர்ஜிங் ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதுவாகவே ஒவ்வொரு பேஜா கிரியேட் பண்ண பேஜ்ல டூல உள்ள டேட்டாஸ் மட்டும் என்ன எனக்கு தெரியுது. 4 பேஜ் வந்து அதோட இங்க வந்து அக்செப்ட் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா டிஃபரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுது. எனக்கு என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுங்க. ஓகே. எக்ஸாம் மென்ஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க உள்ள கண்டென்ட் எல்லாமே ஒன்றுதான். நான் வந்து யாரையும் இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு வந்து பர்த்டே வந்து இன்வைட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா இன்வைட் பண்றேன். இன்வைட் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா
இங்க டூல உள்ள டேட்டாஸ் எல்லாமே தான் இருக்கும். சாரி, ஃப்ரம்ல உள்ளது. நான் தான் இங்கிலீஷ் பண்ணா அப்படின்றனால என் தான் இருக்கும். எங்க அம்மா அப்பா நேம் இருக்கும். கீழே வந்து என் ஹஸ்பண்ட் நேம் இருக்கும். இல்ல நம்ம வந்து அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கீழே வந்து எங்க ஊர் நேம் இருக்கு. ஓகேவா? இங்க அது மாதிரி இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கும் அப்படின்னா சேம் தான் இருக்கும். ஒருத்தவங்க கிளாஸை கவனிப்பாங்க, பேக்ரவுண்ட் தீம்லாம் மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு உடனே நீங்க பார்த்து முடிச்சுக்கலாம். போர் அடிக்குதா உங்களுக்கு? ஓகேவா? இங்க கண்டென்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அது வந்து ஞாபகத்தை செலிப்ரேட் பண்றோம். அது வந்து சம் டேட்டா, அதாவது 25ஆம் தேதி நம்ம வந்து celebrate பண்றோம். அது வந்து இன்னும் வந்து 6 o'clock கேக் கட்டிங் இருக்கு. நீங்க வந்து கரெக்டா அந்த டைத்துக்கு வந்துருங்க. வந்து பிளெஸிங்ஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டென்ட் மட்டும் நீங்க இருக்கும். அது எல்லாமே சேம் தான். ஓகேவா? எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டூல உள்ளது மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க, நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க நேம் போட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க நேம் இங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் இன்விடேஷன் கொடுப்பேன். இப்ப வேற வேற ஆளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க நேமை இங்க சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பேன். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது மாதிரி ஒவ்வொரு பேஜா ரெடி பண்ணாம இந்த மெயில்ல கொடுத்தோம் அப்படின்னா அதுவாகவே நமக்கு வந்து பேஜஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இதை ஈஸியா பிரிண்டோட எடுத்து அவங்க போயிட்டு அந்த ஓகேவாம்மா? புரியுதா? ஓகே. ஆமாங்க. நம்ம டிஃபால்ட்டா அது பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நேம் கொடுத்துட்டு பக்கத்துலயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளாஸ் கொடுத்துட்டேன். அங்க வந்து எழுத்துனா அடுத்த ரெண்டு கொண்டு வரும். இல்ல அது வேணாம்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க வந்து இப்போ நீங்க அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு பேஜ்லயுமே போயிட்டு நீங்க வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஸ்டார்டிங்கே அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சிடும் வேணும். ஓகே. இப்போ பாருங்க, நான் இந்த பேஜ்ல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனா நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது எனக்கு அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் போயிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். So நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போதே நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? மெயிலிங்ல நம்ம இது ரெண்டா மெயில் தான் பார்ப்போம். ரிமைண்டர் எல்லாமே ஜஸ்ட் அட்ரஸ் அந்த மாதிரி சொல்லலாம். என்வலப் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா உள்ள லெட்டர் மாதிரி உள்ளது. ஓகேவா? இதுல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு இதை கூட நீங்க வந்து மெயிலாம் பண்ணலாம். இன்னைக்கு வந்து மெயில் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது ரெவ்யூ. இது வந்து டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். இது என்ன அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம்ல இங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா, நம்ம இதை வந்து தமிழ் ஃபார்ம்ல டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு அந்த ஃபார்ம்லாம் வந்து நமக்கு காட்டும். நமக்கு என்ன தமிழ் பேசுது அந்த ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். பட் ஆனால் அவ்வளோ யூஸ் பண்ண முடியல. அதனால நம்ம வந்து லாங்குவேஜ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாம இருக்கு. ஓகேவா? தமிழ்ல வந்து பாமணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபாண்ட் இருக்கு. அதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து இங்க இருக்கு இல்லையா, ஹோம்ல லாங்குவேஜ் வந்து பண்ணுவோம் ஃபாண்ட் இருந்தாங்க இதுவும் வந்து தமிழ் லாங்குவேஜ் ஆகாது. நம்ம அதை கொடுத்து நீங்க வந்து தமிழ்ல கூட நம்ம வந்து நம்ம வந்து அதான் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுக்க ஆகணும். சரியா? ஓகே. பெண்ணும் சொல்லுமா? சரிமா? சரி, ஓகே. பெண் வந்து கிராமர் இது இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா நம்ம இங்க கொடுத்துருக்க வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணி நமக்கு மிஸ்டேக் பார்க்கணும்னா அதுதான் யாரோட வேலைன்னா இந்த பெண்ணை வந்து பாதிக்கும். ஓகேவா? இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த வேர்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம இதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். நான் இதை வந்து கரெக்ட் பண்றேன். இங்க எனக்கு வந்து மிஸ்டேக் பார்த்தா இல்ல அதுல என்ன பண்ணுறேன், இதுவே எனக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நேம் வந்து மிஸ்டேக்கா இருக்கு. நீங்க வந்து இதுதான் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இங்க நமக்கு சஜஷன்லாம் நிறைய வேர்ட் வந்து கொடுக்குது. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டேன்.
பிஏ எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைன் வந்து மிஸ்டேக்கா காட்டும். இங்கே நமக்கு சஜஷன்ல என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய இதுல இருந்து நம்ம வந்து சைன் பண்ணி அப்படின்னா சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஓகேவா? அது நமக்கு இந்த மாதிரி தான் வேர்ட் நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்க கொடுத்துருக்கேன் நான் எம்எஸ்சி கொடுத்துருக்கேன். எம்எஸ்சி இதுதான் கரெக்டான மார்க்கிங் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுது சஜஷன் தான் பார்த்துருக்கேன். இப்போ நான் இது சேஞ்ச் அடுத்து நான் இது நேம் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பிளேஸ் நம்மளோட எல்லாமே அதுக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அதெல்லாம் டிக்ஷனரியில ஆல்ரெடி ஃபில் பண்ணி கிடையாது. ஸோ அதனால அதுக்கு தெரியாது. அதனால அது எல்லாமே கரெக்ட் தான். அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நேம் வந்து நமக்கு வந்து ஸ்பெல்லிங் மாதிரி காட்டாது. ஓகேவா? இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மாதிரி நமக்கு வந்து காட்டாது. சரியா? வேர்ட் கவுண்டிங்கிறது இப்போ நம்ம ஒரு பேஜ்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு எத்தனை பேஜஸ் இருக்கு, அங்கே எத்தனை மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கவுண்ட் பண்ணி நமக்கு இதெல்லாம் இங்க ஜஸ்ட் பேசிக் தானே உங்களுக்கு வேணும். அதனால இதெல்லாம் மெத்தட்ஸ் தான் ஓகே. இதோட எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது என்னன்னா நீங்க வந்து எதுவும் தெரியல உங்களுக்கு அப்படின்னா வியூ அப்படின்றது நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரூரல் அப்படின்னா கிரிட்ல வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே இதெல்லாம் இந்த ரூலர்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஏதோ இமேஜ் வச்சு நீங்க டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல யூஸ் ஆகும். அந்த டைம்ல வந்து யூஸ் ஆகும். அதெல்லாம் அந்த ஆப்ஷன் தான் ஓகேவா? நன்றி பார்க்காம எனக்கு தெரிஞ்சு இதுல உள்ள மேக்ஸிமம் எதுலாம் இம்பார்ட்டனோ எல்லாமே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற எதுவும் வேணும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இதுல வேற டவுட் இருக்கோமா? ஓகேடா. ஓகேம்மா. அப்போ நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து எக்ஸல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா. அப்ப இன்னைக்கு வேர்ட் இதோட வேற என்னென்னலாம் சொல்லி கொடுக்கணும் அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு கம்ப்ளீட்டா சொல்லி பண்ணுவோம். சரியா? சொல்லுமா. ஸ்கிரிப்டிங் எதுக்காக அப்படின்னா ஒரே டைம்ல ரெண்டு பேரும் கான்செப்ட் ஆகலாம். அதோட ஷார்ட்கட் என்னமா? இப்போ இது எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு மூணுமே அப்படியே இன்ஃபார்ம் கீழே அப்படின்னு அதை வந்து இந்த பார்த்து உங்களுக்கு ட்ரை பண்ணணும். இது உள்ள வழி வேணும் அப்படின்னா அப்போ அந்த டைம்ல ஸ்கிரிப்டிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல மேல என்ன டேட்டா இருக்கோ நம்ம கீழே நம்ம வந்து பார்த்து பண்ணிப்பாங்க. ஆனா கொஞ்சம் எதாவது கேட்டுப்பாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த மாதிரி கொடுத்து கீழே அதை பார்த்து நம்ம வந்து ஈஸியா சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டயத்துல யூஸ் ஆகும். நீங்க வந்து இதை வந்து நிறைய வந்து எவ்வளோ ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமா மேல சொல்லிட்டு போய் போய் ஃபோன் பண்ணி பார்க்காம இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கலாம். வந்து பார்த்து ஓகேவா? அதே நீங்க அதே கண்ட்ரோல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் உங்களுக்கு பண்ணுவோம். ஸ்லிப் நீங்க வந்து திரும்ப வைக்கலாம். ஓகே. வேறம்மா
என்னமா புரியல புரியல. இப்ப அதையும் சொல்லுங்க. ஆமாண்டா. இப்ப கேக்குதுமா? ஆமா. அதுல உங்களுக்கு வந்து accept பண்ணிருக்காங்களா? அப்போ அதுல வந்து கரெக்டா அப்டேட் பண்றது அப்படின்னு சொன்னா அதை இதுல யூஸ் பண்ணி பார்ப்போமா? என்னென்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் ஓகேடா. நமக்கு சேம் இதெல்லாம் அதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து அதுல வந்து 3 வருஷம் அப்படின்றதுனால நமக்கு அதுல அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதுல வந்து உங்களோட சேம் ப்ராசஸ் எல்லாம் எப்பயுமே ப்ராசஸ் ஆகுது. ஓகேவா? இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்னா இதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதாகுது. ஓகேவா? வேற என்ன இருந்துச்சு? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 5 வந்து சேவ் ஆகி நம்ம வந்து க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எஃப் ஃபோர் கொடுத்தோம் அப்படின்னா அது எதுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் டு ஷெட்யூல் பண்ணணும். அப்போ வந்து ஆடிட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே லாஸ்ட் ஷெட்யூல் வந்து அப்படியே ஷெட்யூல் ஆகும். சரியா? இப்போ க்ளோஸ் கண்ட்ரோல் டபிள்யூ கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு விண்டோஸ் மட்டும்தான் வந்து க்ளோஸ் ஆகும். அது வந்து ஷெட்யூல் ஆகும். ஒன்றும் இல்லை. நீங்க வந்து நிறைய பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் டபிள்யூ கொடுக்கும்போது அந்த பேஜ் மட்டும் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இதுவே வந்து ஆயிரத்தி கொடுக்கும்போது
இந்த பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் டேப் கொடுக்குறேன். எனக்கு வந்து சேவ் பண்ணுமான்னு கேட்டுட்டு நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து blank நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்குறேன். blank எனக்கு இந்த பேஜ் வேற எதுவும் பண்ணணும். இதுவே ஆக்டிவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பேஜ் க்ளோஸ் பண்ணிக்கும். அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங்க்கு போயிட்டு இருக்கு. இதான் இருக்கு. மெஜாரிட்டியா 68 வந்து செகண்ட் பண்ணுவாங்க. சரியா? நம்ம வந்து ஒரு விண்டோவை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. வேணும் வேணும். ஓகே. சரி ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. ஆமாங்க. ஆமாங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபைவ் கொடுக்கும்போது புரியல உங்களுக்கு. நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுக்க வேண்டியதான். ஐ கொடுத்தோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் வந்துடும். உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் போட்டேன் அப்படின்னா அதே அதிகமாக அந்த ஹைப்பர் லிங்க் போயிடும். கேவாடா? கேக் என்ன மாதிரி கொடுத்தாங்க? ஓகே. ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க நம்ம வந்து இப்போ நீங்க வந்து ஹைப்பர் லிங்க் கழுத்து இமேஜ் ஓகே. இமேஜ் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ டைப் பண்ணிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பெருசா சைடு வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு வியூ ஆகும். வியூ ஆகுறதுல இங்க வந்து டிஃபால்ட்டா கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து இருக்கா? இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது சும்மா போயிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து இதை நம்ம எடிட் பண்ற மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ் மேல வைக்கிறதுக்கு வந்து இப்போ நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. இப்போ இந்த இமேஜ்னு ஒரு நாள் இருக்கா? அதுக்கு மேல நான் வந்து மவுஸை கொண்டு போகும்போது எப்படி இருக்காங்க எடிட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து மெசேஜ் ஆகுது. இதுவே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அந்த இமேஜுக்கு மேல கொண்டு போனேன் அப்படின்னா ஒரு ஹேண்ட் மாதிரி மாறிடுது. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ணேன் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இமேஜை போயிட்டு கிளிக் பண்ண எனக்கு அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகுது. சரியா? இது டைப் பண்ணிருக்கோம்.
ஆமாண்டா. புரியுதுங்களா? ஓகே. கண்ட்ரோல் போட்டு இது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் நிறைய பேஜஸ் இருக்கு அப்படின்னா, அதுல நமக்கு எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜுக்கு வந்து அந்த பேஜோட நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ் வந்து 4 பேஜ் கிட்ட இருக்கு. இப்போ நான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகேவா? நோட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிருக்கேன். ஓகேவா? இதை இப்போ நான் வந்து 3 குடுத்துட்டு போட்டோ குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு 3rd பேஜ் இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணதான் இந்த போட்டோ. இது வந்து நம்ம புக்ல யூஸ் பண்ணுவோம்டா. புக்ல வந்து நிறைய பேஜஸ் இருக்கும். ஒரு 200, 300 அந்த மாதிரி பேஜஸ் இருக்கும்போது, நம்ம இப்படி குடுத்தோம் அப்படின்னா டைரக்டா அந்த பேஜுக்கு போயிடும். அதுக்காக நம்ம அந்த யூஸ் பண்ணுவோம். ஓகே. வேற எதுவும் doubt? ம். ஹேங்கிங் என்ன புக் கொடுத்துருக்கோங்க? ஹேங்கிங் இன்டெக்ட்னா அதை அலைன்மெண்ட் பார்க்க முடியல. இந்த பேஜ் கொஞ்சம் விட்டுட்டு உள்ளார போய் எனக்கு வந்து செட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த இப்ப நான் இங்க வந்து கஸ்டடி வச்சிருக்கேனா, இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்தேன் அப்படின்னா இங்கதான் மார்ஜின் இருக்கு. இதுக்கு அங்க இல்லாம இன்டெக்ட் அப்படின்றது உள்ளார கொஞ்சம் உள்ளார இருக்கிறதுக்கு அலைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். பேராகிராஃப் கொடுத்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே உள்ளது எல்லாமே ஒரு டைம் பேஜ் விட்டுட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதோட ஷார்ட் ஓகேவா? வேறடா. ஓகே, இன்னைக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி குரூப்ல சென்ட் பண்றீங்களா? மெயிலிங் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரை பண்ணதான் ட்ரை பண்ணாம உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இல்ல அப்படின்னா மறந்து போயிடும். ஓகேவா? ஒரு இன்விடேஷனே ரெடி பண்ணுங்க. இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டு உங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே இந்த இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ற மாதிரி மெயிலிங் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. சரியா? ஓகேமா. ஓகே. ஓகேடா. கிளாஸ் இதோட begin பண்ணிக்கலாமா? கரெக்டா 2 hours ஆயிடும். நான் இப்போ நான் எப்படி எந்த டைமிங்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி நான் டைமிங் பண்றேன். நாளைக்கு நான் வந்து மட்டும் பார்க்கணும். இப்ப நம்ம வந்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் முடிச்சிருக்கோம். நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதுவும் மேக்ஸிமம் தண்ணியில வைக்கிற மாதிரி பண்ணுங்க. இன்னொரு என்ன அப்படின்னா, நான் டெஸ்ட் வைக்கும்போது கேமரா ஆன் பண்ண வேண்டாம். நான் டேரக்டா உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து என்ன உங்களுக்கு இருக்கோ அதை மட்டும் நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். அப்ப வந்து உங்க நேம் பண்ணி உங்களுக்கு இந்த இதுல வந்து டெஸ்ட் வச்சு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லி நான் வந்து கொஸ்டினும் உங்க நேமும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? எனக்கு ஆனா அந்த 1 hour டைமிங். ஓகேவா? அந்த 1 hour டைமிங் எனக்கு அந்த ஃபினிஷ் பண்ணி குரூப்ல சென்ட் பண்ணிடுவேன். கூகுள் ஃபார்ம் வந்து டைரக்டா அந்த லிங்க் கொடுத்துருவேன். அதுல போய் நீங்க சென்ட் பண்ணி அதுல சென்ட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே மேம். அது நான் மேக்ஸிமம் சண்டே வரைக்கும் தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து ஃப்ரீயா இருக்குன்னா ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாம் மேம். டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு அடுத்த ஒரு 2 டேஸ்ல நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஓகே மேம். பார்த்தேன் மேம். பார்த்த மெசேஜ் பண்ணது அது அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் எதுவும் எனக்கு பயன்படுத்தா அந்த பேரண்ட் சரி சரி ஓகே மேம். நான் அதுக்கே சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே மேம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மேம். கிளாஸ் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.